இந்த கொஷின் அனுப்பிச்சு வந்து எனக்கு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யூஸ் கிர்ச்சாஃப் அண்ட் ஓம்ஸ் லா இன் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு evaluate all the currents and voltages of the circuit. Calculate the power absorbed by each of the 5 circuit elements and show that in sum is 0. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் கரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், I1 V1 I2 V2 I3 V3 I4 V4 I5 V5 இதோட வேல்யூஸ்லாம் என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது ஒரு டாஸ்க். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அது செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா, இப்போது நம்மளோட கரண்ட் அப்சர்வ் பண்ணுது பார்த்தீங்களா, அது வந்து ஈக்குவல் டு 0 சொல்லி சம் ஆஃப் பவர் வந்து ஈக்குவல் டு 0 சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகேவா, அதுதான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த கொஷினில் நல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த நோடை வந்து விஏன்னு வச்சுக்கிறேன், இந்த நோடை வந்து விபின்னு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. V1 V2 அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அதோட டேரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த டேரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, இந்த டேரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு I4 I5 வந்து இந்த டேரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, I3 இந்த டேரெக்ஷன், I1 இந்த டேரெக்ஷன், I2 இந்த டேரெக்ஷன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதில். அப்புறம் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த சர்க்யூட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, இப்போது இந்த நோடை நான் விஏன்னு வச்சுக்கிறேன். விஏவும் V1ம் நம்மளுக்கு சேம் தான். ஏன்னா இங்கே என்ன வோல்டேஜ் வருதோ அந்த வோல்டேஜ் தான் என்னோட விஏக்கு வரப்போகுது. கரெக்டாக? அப்போது VA is equal to V1 is equal to 16 volt. ஏன்னா நம்மளோட பவர் சோர்ஸ் வந்து 16 volt. ஓகேவா, அப்போது I2 is equal to V1 is equal to 16 voltா? ஏன்னா இந்த I2வில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் V1லேயும் இருக்க போகுது. கரெக்டாக? ஏன்னா இங்கேருந்து இங்கே தானே பாஸ் ஆகுது. அப்போ I2வில் இருக்க வோல்டேஜ் சேம் அதுதான். அப்போ அதுதான் அந்த 16 volt. அப்போது I is equal to V by R. அப்போ I2 is equal to VA by 20ன்னு போட்டுக்கலாமா, 20 ohm. ஏன்னா இந்த நோடில் வர வோல்டேஜ் அது தானே. அப்போ 16 divided by 20 I2 is equal to 3 amps. அப்போ நம்மளோட I2 கரண்ட்டோட வேல்யூ 3 amps. ஓகேவா, ஆஸ் யூஷுவல் V1ஓட வேல்யூ 16 volt, V2ஓட வேல்யூ நம்மளுக்கு 16 volt தான். ஏன்னா இங்கே என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்டேஜ் தான் பேரலாக இருக்குது இதில் இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு இங்கே ஏதாச்சும் ரெசிஸ்டர் இருந்தால் அங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு பேரலில் தான் ரெசிஸ்டர் இருக்குது. அப்போது இங்கே இருக்க வோல்டேஜ் தான் உங்களோட பேரலையும் இருக்கும். ஓகேவா, அந்த டவுட் இருந்தால் அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் V3 is equal to 5I2ன்னு கொடுத்துருக்காங்களாங்க. இது ஒரு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இதில் V3 is equal to 5I2. ஏன்னா V3 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து 5I2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி I2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம், 3 amps சொல்லிட்டு. அப்போது V3 is equal to 5I2ன்னு இருந்துச்சா, அங்கே I2க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V3 is equal to 15 voltன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்மளோட V3யில் போகிற வோல்டேஜ் வந்து 15 volt. ஓகேவா, இப்போது V3 is equal to VA minus VBயா? இது எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டிருப்பேன். அந்த சம்மில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட VXன்னு சொல்லியிருப்பேன். சேம் அதே கான்செப்ட் தான். VA minus VB தான் நம்மளோட V3. ஓகேவா, அப்போது V3 is equal to VA minus VBயா? அப்போது V3 வந்து 15ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. VAவோட வேல்யூ 16 voltன்னு நம்ம ஆல்ரெடி அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம VAவோட வோல்டேஜ் வந்து 16 தான் அங்கே பவர் சப்ளையில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போது 16 minus VB. அப்போ VB is equal to 16 minus 50 வந்து 45 volt தான் நம்மளோட VBயோட வேல்யூ. ஓகேவா, அப்போது VB வந்து 45 voltனா நம்மளோட V5 வந்து என்னவாக இருக்கும், சேம் அதே 45 volட்டாக தான் இருக்கும். V4ம் 45 volட்டாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு VB 45னா இது ஃபுல்லாக பேரலில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இங்கே ஏதாச்சும் ரெசிஸ்டர் இருந்தால் தான் அங்கே வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். இது பேரலாக தான் இருக்குது. அப்போ VB இந்த டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸில் என்ன வோல்டேஜ் போதோ அதே தான் என்னோட V5லும் இருக்க போகுது. ஓகேவா, அப்போ V5 is equal to 45 volt, V4 is equal to 45 volt. சேம் அதே தான். ஓகேவா, இப்போது டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, கரண்ட் சோர்ஸ் I4. இப்போ இந்த I4ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். I4 கண்டுபிடிக்கிறதுக்கு V1 by 4ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ V1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம I4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். V1 வந்து நம்மளுக்கு 16 voltன்னு ஆல்ரெடி தெரியும், 60 voltன்ட்டு. அப்போ 60 divided by 4 வந்து நம்மளுக்கு 15 amps தான் நம்மளோட I4ஓட வேல்யூ. அப்போ I5 is equal to 45 by 5வா? எப்படி I5 is equal to 45 by 5? நம்மளோட V5ஓட வேல்யூ வந்து 45ன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, இங்கே VBக்கு என்ன வருதோ அதே தான் என்னோட V5க்கு வரும்ன்ட்டு. அப்போ I5 கண்டுபிடிக்கணும், I is equal to V by R. அப்போ 45 by R வந்து 5 ohm. அப்போது I5 is equal to 9 amps நம்மளோட I5ஓட வேல்யூ. ஓகேவா, இப்போது KCL அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம இன்னும் I3 வந்து கண்டுபிடிக்கல. ஓகேவா, இப்போ கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் equal to கரண்ட் லீவிங் த ஜங்ஷனா? இப்போது நம்மளுக்கு இங்கே கரண்ட் எங்கேருந்து என்டர் ஆகுது, 15 amps சொல்லி கொடுத்துருக்கேனா. 15 amps என்ன, நம்மளோட I2ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே, I2ஓட வேல்யூ 3 amps. ஓகேவா,
அப்போது I5ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே 9 ஆம்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி I4ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 15 ஆம்ஸ்னு சொல்லி கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போது இந்த நோட்லேருந்து லீவ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ தான் ஈக்குவல் டு இந்த லோடோட வேல்யூவாக இருக்குமா? அப்போது நம்மளுக்கு இந்த நோட்லேருந்து லீவ் ஆகிற கரண்ட்டோட ஃப்ளோ வந்து இப்படி இருக்கா? அப்போது இந்த நோட்லேருந்து இந்த சைடு வருது. அப்போது I4ஓட வேல்யூ I5ஓட வேல்யூ நம்ம ஆட் பண்ணாலே நம்மளோட I3ஓட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? I3 is equal to I4 15 ஆம்ஸு ப்ளஸ் I5 வந்து 9 ஆம்ஸு. 15 + 9 24 ஆம்ஸ் தான் நம்மளோட I3ஓட வேல்யூ. ஓகேவா? I3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேஸ் இல்லாட்டி லெஃப்ட் நோடு. இப்போ I1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். I1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா I2 + I3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு I1ஓட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? I2வையும் இந்த I3யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு I1ஓட வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா இங்கேருந்து தான் இந்த I2 I3யும் பிரியுது. ஓகேவா? அப்போது ஏன்னா நம்மளுக்கு சீரீஸில் வந்து கரண்ட்டு சேம். I3ஓட வேல்யூ 24 ஆம்ஸு, I2ஓட வேல்யூ நம்மளுக்கு 3 ஆம்ஸ்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ I1 is equal to 27 ஆம்ஸ். இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். I1 I2 I3 I4 I5 V1 V2 V3 V4 V5. இது பார்க்க தான் கன்ஃபியூஸராக இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக பொறுமையாக போட்டிங்கன்னா எல்லாத்தோட வேல்யூவும் கரெக்டாக கிடச்சிரும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க். இப்போ நம்மளோட செகண்ட் டாஸ்க் என்னென்னா பவர் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ். பவர் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ் வந்து 0வாக இருக்கணும் எப்போது சம் பண்ணால். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்ச I1 V2ல I1 to I5 அப்புறம் V1 to V5லாம் கரெக்டுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? பவர் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ் நான் எப்படி அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இதோட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு கெஸ் மாதிரி தான். ஒரு வேளை உங்களுக்கு ஈக்குவல் டு 0 வரலன்னா அது தப்புன்னு அர்த்தம். இதில் நீங்கள் I1லையோ இல்லை V1 to V5லையோ எதுலையோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களோட பவர் வரலன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா பவர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு. ஓகேவா? பவர் இஸ் ஈக்குவல் டு V × I. ஃபஸ்ட்டு P1 கண்டுபிடிச்சிக்கிறோம். P1 கண்டுபிடிக்கணுன்னா நம்மளோட பவர் V1ஓட வேல்யூ என்ன 16 வோல்ட்டுன்னு சொன்னோன்னா, அதே மாதிரி I1ஓட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் 27 ஆம்ஸ்னு. ஓகேவா? இங்கே ஏன் -60 போட்டிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இங்கே வோல்டேஜ் வந்து -2 தான் பாஸ் ஆகுது. ஐ மீன் உங்களுக்கு டெலிவர் பண்ணுது. ஓகேவா? உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ப்ளஸில் இருந்தால் உங்களுக்கு பவர் டெலிவர் தான் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே தான் போட்டிருக்கேன் பாருங்கள். P1 delivers the power. அதனால தான் நான் வந்து மைனஸ் போட்டிருக்கேங்க, டினோட் பண்ணியிருக்கேன் P1க்கு. ஓகேவா? அப்போது 1620 வாட் வந்து நம்மளோட P1ஓட வேல்யூ. இப்போ P2ஓட வேல்யூ வந்து சேம் V2ஓட வோல்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 60 வோல்ட் கிடச்சிச்சா. அதே மாதிரி I2 வந்து 3 ஆம்ஸ் கிடச்சிச்சு. 60 × 3 வந்து 180 வாட். P2ஓட வேல்யூ 180 வாட். அதே மாதிரி P3க்கு கண்டுபிடிங்க. P3க்கு வந்து V3ஓட வேல்யூ 15 வோல்ட்டு, I3ஓட வேல்யூ 24 ஆம்ஸு. ஓகேவா? அப்போ 360 வாட் வந்து நம்மளோட P3ஓட வேல்யூ. ஆஸ் யூஷுவல் P4ஓடது கண்டுபிடிங்க. P4 எதோடதுன்னா அந்த டிபெண்டன்ட் சோர்ஸ். ஓகேவா? பேரலாக வோல்டேஜ் வரும் VBன்னு எடுத்தோம்ல அந்த டிபெண்டன்ட் சோர்ஸ். அப்போ 45 × 15 வந்து 675 வாட்டு. ஓகேவா? அதே ஆஸ் யூஷுவல் P5 கண்டுபிடிங்க. P5 அப்போ V5ஓட வேல்யூ 45 வோல்ட்டு, I5ஓட வேல்யூ வந்து 9 ஆம்ஸ். ஓகேவா? அப்போ P5 is equal to 405 வாட். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச எல்லா பவரையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ தான் நீங்கள் போட்ட சர்க்யூட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஐ மீன் இந்த I1 to I5 V1 to V5 கண்டுபிடிச்சது வந்து கரெக்டு. பவர் இஸ் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. இது வந்து நம்மளோட செகண்ட் டாஸ்க். அப்போ நம்ம 2 டாஸ்க்கையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.